அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த வேட்பாளர் KM ராஜு. நீலகிரியில் தென்பகுதியானது மலைகளும் அடர் வனங்களும் தேயிலை தோட்டங்களும் நிறைந்த பகுதியாகும். கொலக்கொம்பை, தூதர்மட்டம், மூப்பர் காடு போன்ற இடங்களில் காடுகளின் நடுவே மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை சந்தித்து KM ராஜு வாக்கு சேகரித்தார். அவருடன் கொறடா ராமச்சந்திரன், திமுக நீலகிரி அவைத் தலைவர் போஜன், லாரன்ஸ் உட்பட தொண்டர்கள் சென்றனர். முன்னேற்ற கழகத்துடைய இந்த மாதிரி ஒரு ரோடு வரும் சொல்லி கனவுல கூட காட்டல. என்னுடைய தலைவர் அவர்கள் MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு கிராம சாலைகளை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அதை நிறைவேற்றி தந்து இன்னும் அடுத்த ஆண்டில் கிட்டத்தட்ட 55,000 கிலோமீட்டர் சாலைகளை அடித்து தருவதாக உறுதிப்படுத்தியுள்ளார்கள். நம்ம ராணி இங்க வந்த உடனே யாருமே இந்த ஊருக்கு வரல, நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி அந்த ஊருக்கு போனால் அங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்னா தலைவர் உடனே ஒன்று சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நீங்க அடிமட்ட தொண்டரையும் கூட பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அதுதான் எங்களுக்கு அறிவுரை. எங்களுக்கு சந்தோஷம். ஒரு இடத்துக்கு போகிறப்போ அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் எப்படி இருக்காங்க, எந்தெந்த வசதிகள் எல்லாம் இந்த ஆட்சியில் போய் சேர்ந்துருக்கிற பார்க்கறது தான் எங்களுக்கு வேட்பாளர். அதனால் மிக நிச்சயமாக எல்லோரும் தலைவருடைய திட்டத்தினால் பயனடைஞ்சிருக்காங்க. முழு முயற்சியோடு இறங்கி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்யணும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பொறுப்பெடுத்துக்கணும். இந்த பிரச்சனைகள் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியறதுக்கு எனக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையில் நானும் எல்லா பொறுப்பிலும் இருந்திருக்கேன். இன்னைக்கு மாவட்ட செயலராக இருக்கேன். எல்லா திட்டத்தையும் தலைவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். சொன்னார், இப்போ கூட சொன்னார், உங்களுக்கு 1000 இருக்குது, 2000 ஆகுது. 4ஆம் தேதி எலெக்ஷன் வந்து 5ஆம் தேதியிலேருந்து அது 2000 ஆக போகுது. கூப்பன் இல்லை, உங்களுக்கு கூப்பன் அப்போ வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பொருள் எடுத்துக்கலாம். ஆமாம், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஓட்ட பந்தயத்தில் நம்ம அண்ணன் அவர்களுக்கு குன்னூர் பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் வேட்பாளர் என்ற முறையில் நான் அடிமட்ட மக்களை சந்திக்க பல இடத்திற்கு சென்றிருந்தேன். இன்றைய தினம் அவர்களுக்கு தலைவருடைய திட்டமானது கடைக்கோடி தொண்டனுக்கும் போய் சேர்ந்திருக்கும். இந்த நேரத்தில் நான் பார்த்து அறிந்தேன். சாலை வசதிகள், தெருவிற்கு எல்லா வசதியும் சென்றிருக்கிறது. அந்த இடத்தில் மக்களை சந்திக்கும் பொழுது யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம், உங்கள் தலைவருக்கு தான் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்து மகிழ்ந்த போது உள்ளபடியே 100% குன்னூர் வேட்பாளர் என்ற முறையில் நான் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டோம் என்பதுதான் அடையாளம். இன்று 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நம்முடைய தலைவர் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்த நீலகிரி குன்னூர் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார். அதே போல இந்த நாளில் கூட, இந்த நேரத்தில் கூட தைமலர் நகர் மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட 1200 வாக்குகள் உள்ள இந்த பகுதியில் கடந்த அண்ணன் ராமச்சந்திரனுக்கு எப்படி வாக்குகள் அடித்தீரோ அந்த 1200 வாக்குகளும் இந்து முறை நம்பர் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்ற மாவட்ட செயலாளரும் இந்த பகுதி என்று பேசுகிறார். அதையும் தாண்டி நம்மளுடைய கூட்டணி கட்சியினுடைய பலமானது அதையும் மேல் தாங்கி இருக்கிறது. அதுவும் நமக்கு நல்ல ஒரு பலமாக இந்த தேர்தல் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
தலைவர் அவர்கள் எங்களிடத்திலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சாதாரண அடிமட்ட தொண்டர் வரையிலும் வேட்பாளரை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேட்பாளர் என்ற முறையில் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு வாக்குகளையும் நாம் பெற்றாக வேண்டும். இந்த தேர்தலானது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறுகின்ற தேர்தல், ஒரு சமாதான தேர்தல். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கருத்து கணிப்பை. ஜெயித்து விட்டோம், ஜெயிப்பதும் நாம தான். இருந்தாலும் 25,000 வாக்குகள் பெற்றார், 30,000 வாக்குகள் பெற்றார் என்று பத்திரிகையிலே வர வேண்டும். உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது, வெற்றி விழா கொண்டாடுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த இடத்திற்கு வந்து உங்களை பார்க்க வேண்டும். அவர் வந்து பொறுப்பேற்ற நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 54 காலமாக அரசியல் இருக்கிறேன். இப்படி ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மகளிர் எங்க போனால் திருத்த முகத்தோட இருமுகத்தோடு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? வந்து அவர் தான் இலவச பஸ் உங்களுக்கு 10,000 ஃப்ரீயா போறாரு வந்தாரு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் காசு அந்த குடும்ப தலைவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. கொடுத்த மாத்திரம் இல்ல, உங்களுக்கு குழந்தைகளுக்கும் காலேஜ் போறதுனா 6வது 12 வரை படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் படிச்சுட்டு காலேஜ் போனா அவங்களுக்கு 1000 ரூபாய், பையனுக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உங்களுக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் எங்கே நீங்கள் பார்த்தாலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த முறை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இங்க இருக்கிற அதிமுக, பிஜேபி உட்பட கேட்கின்றேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். என்ன காரணம்? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிற இடங்களில் மீண்டும் அவர்களோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கமலஹாசனுடைய கட்சி எல்லாம் சேர்ந்திருக்கிறது. ஆனால் அதிமுக பக்கத்திலே அந்த கட்சிகள் எல்லாம் உடைந்து 2 பாகங்களாக பிரிந்திருக்கின்றன. அவை வெற்றி பெற்ற இடங்களில் திமுக மீண்டும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெறும். அதிமுக வென்றிருக்கிற கோவை போன்ற இடங்களில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்கும், அது வெல்லும் என்கின்ற அளவிற்கு இப்பொழுது வந்திருக்கிறது. அடுத்த காரணத்தினால் இதனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது உறுதி செய்யப்பட்டிருக்கிற வாக்குகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என கேட்டு உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இவர்கள் விவரித்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான கலைஞர் அவர்கள் இப்பொழுது தளபதி என்று சொல்லியிருக்கிறார். படித்த மாணவர்களுக்கு 1,500 தருவோம். அங்கே பென்ஷன் 2,000 4,000 உயர்த்தி தரப்படும். மேலும் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், எல்லா பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருக்கும் இந்த உரிமை தொகையை 2,000 சேர்த்து ஒரு 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த 8,000 ரூபாய் கூப்பன் என்றால்